வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி. டுடே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டில இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? பாண்டியர்கள்னால என்ன சின்னம் யூஸ் பண்ணுவாங்க? மீன் சின்னம். அப்ப ஆப்ஷன்ல எது மீன் வருது? மீனவன். ஓகேங்களா? பாண்டியனை குறிக்கும் சொல் எது? மீனவன். நெக்ஸ்ட் வந்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க என்றவர் யார்? ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பிழையா நன்மொழினா எது? பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? பிழையா நன்மொழினாலே நற்றிணை. ஓகேங்களா? ஃபோர்த் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் வந்து யாரு? தேவநேய பாவனார். ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் நாலடி 400 என குறிக்க பெறும் நூல். நாலடி 400 நாலடியார். ஏன் நாலடியார்னு பேர் வந்துச்சு? 4 அடிகளை கொண்டதனால் நாலடியார் என்று பெயர் பெற்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரு? பாரதிதாசன். ஓகேங்களா? 1 minute. செவன்த் வந்து கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அரசனாகவும் இருந்திருக்காரு, புலவராகவும் இருந்திருக்காரு. ஒரு ஆள் 2 வேலை பார்த்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப யாரு? ஆப்ஷன் டி அதிவீரர் ராமபாண்டியர். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இவருக்கு அதிவீரன்னு ஒரு பேர் இருக்கு, ராமபாண்டியர்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ 2 பேர் இருக்கிறதுனால 2 வேலையை பார்க்கறாருன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதிவீர ராம பாண்டியர். அடுத்து உந்து வழி கிளிர்ந்த ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க. என்ன கேக்குறாங்க? பண்பு தொகை. பண்பு தொகையினாலே என்ன பண்ணும்? மையில வந்து முடியக்கூடியதுதான் பண்பு தொகை. ஓகேங்களா? ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஊழ், உந்து வழி, ஊழியும், இது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்க, செந்தி. இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா செந்திய எப்படி பிரிப்பீங்கன்னா செம்மை கூட்டல் தீன்னு பிரிப்பீங்க. ஓகேங்களா? அதுதான் செந்தின்னு வரும். அப்ப இங்க என்ன வந்து நமக்கு கடைசியில வந்திருக்கு? மை விகுதி வந்திருக்கு. சோ மைனாலே எது? பண்பு தொகை. ஓகேங்களா? மை விகுதினாலே பண்பு தொகை. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 9th என்ன சொல்லியிருக்காங்க? மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது மாறன் தன்னோட நண்பனிடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா தற்பெருமையா பேசுறாங்க. இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறாம வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி சொல்றாரு. ஓகேங்களா? அவரோட நண்பர்கிட்ட தற்பெருமையா பேசுறதுக்காக. சோ இடம் பார்த்து சூழல் பார்த்து பேசுறதுனால இது இட வழு அமைதி. ஓகேங்களா? அடுத்து வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு. வானம் வசப்படும்னா பிரபஞ்சனின் படைப்புன்னு சொல்றாங்க. இது என்னது? ஆப்ஷன் பி வரலாற்று புனிதம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன? ராமவதாரம் என்ற அடைமொழியில் குறிக்கப்பெறும் நூல். ராமவதாரம்னாலே என்ன? கம்ப ராமாயணம். என்ன சொல்லுவாங்க? கம்பராமாயணத்துல ராமர் கதையெல்லாம் வருமா? சோ கம்பராமாயணம். ராமவதாரம்னா கம்பராமாயணம். ஓகேங்களா? பிரித்து எழுதுக. கருநிறத்தரக்கியார். எப்படி பிரிப்பீங்க? கருமை கூட்டல் சாரி ஒரு நிமிஷம். நிறத்து கூட்டல் அரக்கியர்.
கருநிறத்தரக்கியரை இப்படிதான் பிரிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? 1 minute. ஒரு நிமிஷம். திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திராவிடம் வேதம்னா எதை சொல்லுவாங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4000 திவ்ய பிரபந்தத்தை அழைக்க பெறுவதுதான் திராவிட வேதம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? வல்லினம் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. வல்லினம்னா என்ன? கசரதபர ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து மெல்லினம்னா என்ன? ஞஞன நம்மன வரும். சோ இதுக்கு இங்க வரும். இடையினம்னா எரல வரல. அடுத்து வந்து 15 போயிடலாமா? கண்ணதாசன் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பெருஞ்சித்தனா சைட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட பெயர், இது வந்து இவங்களோட இயர் பெயர். ஓகேங்களா? கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. ஓகேங்களா? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம். ஓகேங்களா? தாராபாரதி வந்து ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. வாணிதாசன் வந்து அரங்கசாமி. ஓகேங்களா? நல்லா பாத்துக்கோங்க. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யாரு? கபிலர். நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா காமூன்று கொடி என்பதன் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? காமூன்றுனா கொம்புகளில் கட்டும் கொடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? காமூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? சென்றே புகும்கதி இல்லை நுண் சித்து நின்றே நிலை பெற நீர் நனைந்து உய்மீனே. இப்பாடலில் அடிகள் குறிப்பிடும் நூல் எதுனா ஆப்ஷன் பி திருவாசகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. இதுல இருக்க ஒரு ஒரு கொஸ்டின்ஸையும் பொறுமையா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியானா என்ன நமக்கு தெரியும்? ஊடகம். ஜேர்னலிசம்னா என்ன சொல்லுவாங்க? இதழியல். ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிச்சாச்சு நம்ம. காமூன்று கொடினா என்ன? கொம்புகளில் கட்டும் கொடி. ஓகேங்களா? இது மாதிரி எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொதுவா நீங்க பெயர், இயற்பெயர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அடிக்கடி வரும். அது மட்டும் இல்லாம நூல் ஆசிரியர் அந்த மாதிரி கேள்விகளும் அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுல நீங்க இலக்கணத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.